அவர் என்னிலே வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அவர் கொள்ளையா இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. எண்ண முடியாததா இருக்கிறது. எப்பவுமே தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிச்சா எண்ணிக்கை அளவுல தான் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, எண்ண முடியாத அளவுக்கு ஆசீர்வதிக்கிறவர். எண்ணவே முடியாது. ஆமென். வானத்து நட்சத்திரங்கள் எண்ண முடியுமான்னு கேட்கிறாரு. அப்படிதான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கடற்கரை மணலை எண்ண முடியுமா? அப்படிதான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எண்ணிக்கைக்கு அடங்காத வண்ணமாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் ஆசீர்வாதத்துக்கு முடிவிராது. உன் ஆசீர்வாதத்தை யாரும் எண்ணவே முடியாது. ஆபிரகாமுக்கு சொல்லும் போது சொல்லிட்டாரு, இனி கோடி கிடையாது, அதுக்கு மேல எண்ண முடியாத அளவுக்கு. ஹல்லேலூயா. எண்ணிக்கையில் அடங்காத வண்ணமாய், ஓ எண்ணவே முடியாது. உன் ஆசீர்வாதத்தை எண்ணவே முடியாது. ஓ உன் அற்புதத்தை எண்ணவே முடியாது. அப்படி தேவன் எண்ண முடியாத அளவுக்கு ஆசீர்வாதத்தை நிரப்புவார். இதுதான் 7வது மாதத்துடைய தீர்க்க தரிசனம். Blessing is a prophecy. ஆசீர்வாதம் என்பது தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் ஒரு தீர்க்கமான தரிசனம். களஞ்சியங்களில் விதை தானியம் இல்லையோ, திராட்சை செடி, அத்தி மரம், மாதுளை செடி, ஒலிவு மரம் கனி கொடுக்கவில்லையே, இதோ இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்று முதல், today onwards I will bless you. I will bless you. உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிக்கப்பட்ட சன்னதி. உன்னை யாரும் கர்ஸ் பண்ண முடியாது. உன்னை எல்லாம் bless பண்ண முடியும். No one can curse you when God has blessed you. கர்த்தரால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் போது ஒரு மனுஷன் உன்னை சபிக்கவே முடியாது. கூலி பொருந்தப்பட்டு வந்தாலும் சரி, ஒரு மனுஷனாலும் சபிக்க முடியவில்லை இஸ்ரவேலை. அவன் வாய் தந்து சபிக்க வரும்போது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு விருப்பம் என்று சொல்லிவிட்டான். ஆமென், ஆமென். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தேவனுடைய பிரியம். அவர் பிரியம் உள்ளவராக இருக்கிறார். நீ பிளஸ்ஸா இருக்கணும், நீ நல்லா வளரணும், நீ வாழணும், வளமுள்ளவளாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நலமோடு வாழ வேண்டும். ஆசீர்வாதம், ஓ சுகம், செழிப்பு, சந்தோஷம், ஆமென், சமாதானம். எல்லாருக்கும் வீட்டுல சாப்பிட முடியல, இதெல்லாம் ஆசீர்வாதமா? கார் இருக்கும், போவாருமா, நடந்து போய் நிற்பாரு. ஆமென். ஒரு காசு இருக்கும், இது சாப்பிட்டா சுகர், இது சாப்பிட்டா பிபி, இது சாப்பிட்டாக்கா அப்புறம் வேற வேற பிரச்சனை சொல்லிட்டே இருக்கிறான். எதை கொடுத்தாலும் புசிப்போம். ஆமென் சொல்லுங்க. எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ஏனென்றால் ஆரோக்கியத்தை கர்த்தர் எங்கள் மேல் பேசியிருக்கிறார். ஓ சுகம் என்பது தேவன் எங்களுக்கு கொடுத்ததான ஒரு ஆசீர்வாதம். ஆமென். நாங்கள் சுகத்தோடு இருப்போம். 10 நாள் சாப்பிடலன்னா கூட, 20 நாள் சாப்பிடலாம் கூட, ஒரு மாசம் சாப்பிடலாம் கூட பலத்தோடு கூட நிற்போம். ஏனென்றால் எங்கள் பலனானது சாப்பிடுகிற சாப்பாட்டினால உருவாவதில்லை. ஓ மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான அந்த வார்த்தையினாலே பிழைப்பான். ஆகவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய வாயின் புறப்பட்டு வருகிற